ಸರ್ ಬಂದು ನಮ್ಮ ನ್ಯೂ ಲಾಕ್ ರಿಫರ್ಬಿಷನ್ ಕಂಪ್ನಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಆರ್ಡರ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಂದು ನಮ್ಮ ಸರ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ಕನ್ನಡ ಬರಲ್ಲ, ಅವ್ರು ತಮಿಳೇ ಬರ್ತಾರೆ, ತಮಿಳು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஓகே, நான் நீங்கள் சப்டைட்டில்ஸ் ஆக்குனேன். சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். நீங்கள் மைசூர் இங்கே பண்ணுறாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியில் இந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னு? நான் வந்து நார்மலாக ஒரு டெம்போ எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சினா நான் ரெடி பண்ணி நான் ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் பாடிலாம் நம்ம செக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி வேறு செக் பண்ணிட்டு தனியாக வேறு அமௌண்ட் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சும்மா யூடியூப்பில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 4 hours செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மைசூர் இது கிடச்சிச்சு. அப்புறம் அண்ணா ஸ்போக்கிங் வந்து எனக்கு லாங்குவேஜ் கூட எனக்கு தெரியாது. கர்நாடகாவில் தான் அவங்க பேசுனது ஃபுல்லாகவே. அதில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வெஹிக்கிளோட சொல்கிறாங்க, இதுமாரி இவ்வளோ சீப்பாக வெஹிக்கிளோட சொல்கிறாங்களே 180, 230, 250 லைக் தெரியும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டா சரி ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்டை பேச சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா லாங்குவேஜ் தெரிஞ்ச ஃப்ரெண்டை பேச சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சு. சரி ஓகே போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க அந்த அண்ணா ரெஸ்பெக்ட் வெரி மச். அந்த அண்ணா சொல்கிறது ரொம்ப அதிகமாக பேசினாங்க. இந்த ஒவ்வொரு காடியும் காமிச்சு இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்ததில் ஒரு 7-8 காடி பார்த்தோம். அதை பார்த்து எங்களுக்கு இந்த செட்டப் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசி இது எவ்வளோ வருதுன்னா இவ்வளோ தான், எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பட்ஜெட் சொன்னோம். அதுக்கப்புறமா அவங்க அதில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளோமா பண்ண முடியும், இவ்வளோ பண்ணலாம், இதை வந்து இதில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நிறையா சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்லாம் வந்து பேசினதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கம்ஃபர்ட்டும் வெரி குட். அவங்க எப்படி பேசினாங்கன்னா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு சின்ன இது கூட பார்க்கல, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்களும் அப்ரோச் பண்ணோம், இந்த வெஹிக்கிளே நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ வருது என்ன சொல்லி கேட்டு இது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ அப்புறம் கூட்டு போய் நமக்கு இந்த வெஹிக்கிள்லாம் ரெடியாக இருக்குமா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது வெஹிக்கிள்லாம் காமிச்சாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த செட்டப்பே நான் பேசியாச்சு. இந்த செட்டப்பே பேசி முடிச்சு 3,50,000 அவங்க லாஸ்ட்டாக சொன்னது அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்ச் தான் கொண்டு முடிச்சாங்க. ஏன்னா நம்ம வந்து இதை விட நான் நார்மலாக யூடியூப்பில் நிறைய இதில் செக் பண்ணப்போ 4,50,000 அந்த மாதிரி தான் நிறையா வந்துச்சு. சரி நம்ம வெஹிக்கிள் கொடுத்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அதுவே 2,50,000 வந்துச்சு. ஸோ ப்ளஸ் வெஹிக்கிள் ப்ளஸ் தி செட்டப் ஃபுல் பர்னர்லேருந்து உங்களுக்கு அந்த தவா செட்டப்லேருந்து உங்களுக்கு என்னென்ன செட்டப் தேவையோ அவங்கள்ட்ட கம்ஃபர்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா பிரியாணி செக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஹைட்டு எல்லாமே அவங்க ஒவ்வொன்றும் நார்மலாக உங்கள்கிட்ட பேசி என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டில் வேணுமா, உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லி பேசி வாங்கிக்கிட்டு அதுபடி நமக்கு பிடிச்சபடி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நம்பி வரலாம், வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். நாங்களும் விசிட் பண்ணலாமே தான் வந்தோம். கடைசியில் நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு பை பண்ணிட்டு போகிறோம். அதே மாதிரி நீங்களும் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நல்ல ரிவ்யூ நான் எப்படி கொடுக்குறேன்னு நான் தஞ்சாவூர்லேருந்து வந்து கர்நாடகாவில் இருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் மைசூர்லேருந்து. எங்களுக்கு லாங்குவேஜ் கூட எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. மைசூர்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஆனஸ்ட் ரிவ்யூ எனக்கு ஓகே சார். நீங்கள் இன்னைக்கு தான் வந்தீங்க சார் வந்து பேசுனீங்க, டிஸ்கஸ் பண்ணீங்க சார். இதில் மெயின் 2 விஷயம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், ஒரு டிசைன் வந்து நீங்கள் ஒரு ஃபிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொன்ன டிசைன் அவரும் அடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்தாராங்க. ஆமாம், அவங்க வந்து கிட்டத்தட்ட டைம் மட்டுமே 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நீங்கள் வந்து இங்கேருந்து செக் பண்ணி இதை சொல்லி நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு ஒரு செட்டப் பிடிச்சி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 செட்டப் நாங்கள் பார்த்து அது எங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணோம். சரி ஓகே இது நல்லா இருக்குது, இதில் எவ்வளோ வரும், இது எவ்வளோ குறைக்கலாம், இது எவ்வளோ பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே ஒன்றில் கூட நார்மலாக ஒரு முகத்தை இது பண்ணி கூட பேசாமல் நல்லபடியாக சிரிச்சுக்கிட்டே பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு இது பண்ணாங்க. கண்டிப்பாக வாங்க, வந்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் வாங்கிட்டு போவீங்க கண்டிப்பாக. ஓகே சார், உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருந்துச்சு, இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் சார் ஆல்ரெடி நீங்கள் டெமோ இருக்குது, இதெல்லாம் இதை பார்த்து நீங்களே ஒரு டிசைன் ஃபைனலைஸ் பண்ணிங்க. அவர் பேசி இது டிசைன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஓகேங்க. ரெண்டாவது உங்களுக்கு மெயின் மைண்டில் இருக்கிறது வந்து பட்ஜெட் எவ்வளோ செலவாகும். நீங்கள் ஒரு பட்ஜெட் தான் இருக்குது, நீங்கள் வந்து ஃபுட்கா நீங்கள் 3 லட்சம் பண்ணலாம், 30 லட்சம் பண்ணலாம், உங்கள் ஜோன் இருக்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைன் கரெக்டாக பேட்டர்ன் பண்ணி கொடுத்தாரு அவர். அதாவது நீங்கள் வந்து 1,80,000 தான் சொல்கிறீங்க, 1,60,000 தான் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருக்குது. 2 lakh வரையும் கொண்டு வரீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் எல்லாமே அவங்க காட்டுறாங்க. இது வந்து இப்படி வரும், இது வந்து இப்படி வரும், இந்த பட்ஜெட்டுக்கு இது வரும், இந்த பட்ஜெட்டுக்கு இது வரும் அப்படிங்கிறத எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் சரி ஓகே, அப்புறம் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு 1 time இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஸோ நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு போனால் இது வந்து லாங் டைம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசிஷன் எடுத்து தான் அவங்கள்ட்ட சொன்னோம், கன்ஃபார்ம் பண்ணோம். சரி இந்த வெஹிக்கிள் நான் இது பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க எந்த விதமான ஃபோர்ஸ் எந்த விதமாக இது பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வேணா உங்களுக்கு இதில் மாற்றி தரும், இது வேணா இந்த செட்டப் இதில் மாற்றி தரும், என்னென்ன அவங்களால ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை எங்கள்கிட்ட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார், ஸோ உங்கள் டிசைன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவர் டிசைன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, உங்கள் பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு. ஸோ டிசைன் அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து செலவும் கரெக்டாக பட்ஜெட்டில் பண்ணி தராங்க. இன்னொன்று வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் சார். உங்கள் பிஸ்னஸ் இன்னும் எத்தனை நாள் டைம் கேட்டிருக்காங்க வண்டி ரெடி பண்ணுறதுக்கு? வண்டி ரெடி பண்ண அன்னைக்கு டைமோ ஒரு
10 to 15 days. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக 1 month கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அவங்க நீங்கள் டைம் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்க எப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க ப்ராப்பராக சொல்லுவாங்க உங்களுக்கு எத்தனை டைமில் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். அதே எங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதே நடக்கும். இதில் மெயின் திங் உங்கள் டிசைன் டிஸ்கஸ் பண்ணீங்க, டிசைன் ஃபைனலைஸ் பண்ணீங்க, உங்கள் பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் பண்ணி தராரு. மற்ற டைம் வேறு எவ்வளோ சமயம் எடுத்துக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு. அவர் சார் வந்து 10 நாள் 15 நாள்லேயே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னார். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக டைம் தரீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, வேண்டாம் 1 மாதம் கூட டைம் எடுத்துங்க, ஆனால் வண்டி நல்லா குவாலிட்டியாக தரமாக ஒர்க் பண்ணி கொடுங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படிங்களா? இதோடு நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் கூட நீங்கள் பயப்பட வேணாம், அவங்களே உங்களுக்கு அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு அதிலே அவங்களே எடுத்துறாங்க. ஸோ அது கூட நீங்கள் பயப்பட, நம்ம போய் எங்கே போய் எஃப்சி எடுப்போம், எங்கே போய் லைசன்ஸ் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம், அதுவுமே அவங்களே பண்ணி தராங்க. ஸோ நீங்கள் அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் போய் அலைஞ்சி நீங்கள் போய் எஃப்சிக்கு நின்று ஒன்று எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகி கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் ஒரு இதாக இருக்கும். ஸோ அதையும் அவங்களே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதிலேயே தேம் பண்ணி அவங்களே எடுத்து தயங்கும் போது நீங்கள் அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்கள் ஃபுட் ட்ரக் நீங்கள் வந்து எங்கே பார்க் பண்ண போகிறீங்க? எங்கே ஆக்சுவலாக பிஸ்னஸ் செட்டப் பண்ண போகிறது எந்த ஊர்? ஆக்சுவலாக பெங்களூர் மாரத்தஹள்ளின்னு சொல்லிட்டு அங்கே பிளேஸில் தான் நாங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அந்த புஷ்கார்ட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஒரு வெஹிக்கிளாக எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இதாக செட்டப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அங்கே வெஹிக்கிள் பார்க்கிங்லாம் எல்லாமே பிளேஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்தோம். சரி இந்த ஃபினிஷ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இப்போ அகைன் வந்து வெஹிக்கிள் நாங்கள் இன்னும் நல்ல இதாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வெஹிக்கிளுக்கு வந்திருக்கோம். அப்படிங்களா? ஓகே, வெரி குட். நீங்கள் வெஹிக்கிள் பண்ணி ரெண்டல் சார்ஜ்லாம் நீங்கள் வந்து சேவ் ஆகும் இல்லைங்களா? கண்டிப்பாக வாடகை தரவானா? கண்டிப்பாக மற்ற டென்ஷனும் எதுவும் இருக்காது உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா வாட்டர் பில் கரண்ட் பில்லாம் சேவ் பண்ணி லோக்கல் நீங்கள் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு உங்கள் எப்படி இருக்கு, இங்கே வச்சா நமக்கு பிரச்சனை வராது, இங்கே வச்சா நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை செட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் பண்ணலாம், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இங்கே சரியாகல அப்படின்னா வேறு இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம், அங்கே சரியாகல அப்படின்னா வேறு இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் நீங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தருதோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து இங்கே ஆர்டர் கொடுக்குறாரு மைசூரில். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்பிளேல நம்பரை. உங்களுக்கு தமிழ்நாடு வைக்காத தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து சார் வந்து வண்டி கொடுப்பாரு, அங்கேயே வந்து டெலிவரி பண்ணுவார். உங்களுக்கு வேணா ஃபுட் லைன்ஸ் அங்கேயே எல்லாம் பண்ணித்தர. வெறும் கர்நாடகா மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், என்டையர் சவுத் இந்தியா ஃபுல்லாக சார் கவர் பண்ணுறாரு. சார் நீங்கள் ರಿವ್ಯೂ ಕೊಟ್ಟಕ್ಕೆ ரொம்ப நன்றிங்க. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೊ ನಾವು ಇವಾಗ ತಮಿಳ್ನಾಡಿಂದನೂ ಬಂದರೆ ಕಸ್ಟಮರ್ ಸರ್ವಿಸ್ ಇದೆ, ಅಲ್ಲಿಗೂ ಸಹ ಫುಡ್ ಲೈಸೆನ್ಸ್ ನಿಮಗೆ ಬೇಕು ಅಂದರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕೊಡ್ತೀವಿ ನಾವು. ಸೊ ವಿ ಆರ್ ದೇರ್ ಟು ವಿ ವಿಲ್ ಗಿವ್ ಇ ಡೆಲಿವರಿ ಟು ತಮಿಳ್ನಾಡು ಆಲ್ಸೋ. ಸೊ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಫ್ರಮ್ ತಮಿಳ್ನಾಡು, ಚೆನ್ನೈ, ಕೇರಳ, ವೇರ್ ಎವರ್ ಇಟ್ ಇಸ್, ವಿ ಹ್ಯಾವ್ ಎ ಡೋರ್ ಡೆಲಿವರಿ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಲ್ಸೋ. ವಿಲ್ ಗಿವ್ ಇಟ್ ದ ಡೆಲಿವರಿ ಫಾರ್ ತಮಿಳ್ನಾಡು, ತೆಲಂಗಾಣ, ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್, ಈವನ್ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಕಂಪ್ಲೀಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಸರ್ವಿಸ್. We will provide you the deliveries. So this is the fast moving delivery vehicle. What the vehicle they have booked, let me show the demo, because they want their, as per their request or their demand, they want the Ban Mary of 4 pockets. They are making a biryani concept. For that it's the best vehicle, even for veg or non-veg concept. Will make you some alteration in this design also. They have required, they have caused this, they want this one step over here to keep their part of this thing. That also will provide them. There is no extra charges will charge you for that. For any required small changes also, we are there to you. We are always tell that we work with you with your dreams. So we are there. New Luck Refurbishment Company in Mysore. So we want to be a part of your dream, your success, everything. So friends, any designs ಬೇಕು ಅಂದರೆ ನ್ಯೂ ಲಕ್ ರಿಫರ್ಬಿಶ್ಮೆಂಟ್ ಕಂಪ್ನಿ ಸ್ಕ್ರೀನ್ ಮೇಲೆ ನಂಬರ್ ಹಾಕಿದ್ದೀವಿ, ದಯವಿಟ್ಟು ವಾಟ್ಸಪ್ ಮಾಡಿ. ಕಾಲ್ ಎತ್ತಲ್ಲ ಅಂತ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿಬಿಡಿ. ಬಿಕಾಸ್ ಈಗ ದೂರ ಪ್ಲೇಸಿಂದ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಬಂದಿರ್ತಾರೆ, ಅವರೊಂದು ಆಸೆ ಬಂದಿರ್ತಾರೆ. ನಾನು ಫೋನ್ ಎತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಕೊಂಡಿದ್ದರೆ ಅದು ರಾಂಗ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ನಾನು ಇನ್ವಾಲ್ವ್, ನೀವು ಬುಕ್ ಮಾಡ್ತಿರೋ ಇಲ್ಲೋ, ನೀವು ಬಂದಾಗ ಅದು ನಾನು ನಿಮ್ಗೆ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ನಿಮ್ದೊಂದು ಏನು ಡಿಸೈಡ್ ಇದೆ ಅಂತ ಮಾಡಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಯೂಶಲಿ ಬಂದವರು ಬುಕ್ಕೇ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಯಾಕಂದರೆ ಒಂದು ಆಸೆ ಇಟ್ಕೊಂಡು 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಲ್ಲ 500-600 ಕಿಲೋಮೀಟ್ರಿಂದ ಬಂದಿರ್ತಾರೆ. ಅವರೊಂದು ಈ ಬಿಸ್ನೆಸ್ಸು ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ಫುಡ್ ಬಿಸ್ನೆಸ್ ಇದೆ, ನಂಬರ್ 1 ಬಿಸ್ನೆಸ್ ಇಟ್ಸ್ ರನ್ನಿಂಗ್. ಸೊ ಈ ಬಿಸ್ನೆಸ್ನಲ್ಲಿ ನೀವು ಒಳ್ಳೆ ಕುಕ್ ಇತ್ತು ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಬೇಸಿಕ್ ರೇಟು ರೈಟ್ ಫ್ರಮ್ 1 lakh ಇಂದ ಹಿಡಿದು ಅಪ್ ಟು 7 lakhs ವಿ ಹ್ಯಾವ್ ಮಾಡಲ್ಸ್. ಅದಕ್ಕೆ ನೋಡೋಕ್ಕೆ ನೀವು ನ್ಯೂ ಲಕ್ ರಿಫರ್ಬಿಶ್ಮೆಂಟ್ ಕಂಪ್ನಿಗೆ ಮಾತ್ರ ಬರಬೇಕು. ಸೊ ತುಂಬ ದೂರ ಪ್ಲೇಸ್ ಇದೆ ಅಂದರೆ ಸ್ಕ್ರೀನ್ ಮೇಲೆ ನಂಬರ್ ಹಾಕಿರ್ತೀವಲ್ಲ, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಡಿಸೈನ್ ವಾಟ್ಸಪ್ ಮಾಡಿ ಅಂತ. ನಿಮ್ಗೆ ಏನು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಇದೆ ಆ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ನಲ್ಲಿನೇ ವಾಟ್ಸಪ್ ಕಳಿಸಿ. ವಿ ಹ್ಯಾವ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್, ವಿ ಹ್ಯಾವ್ ಅವರ್ ಆಫೀಸ್ ಸ್ಟಾಫ್ ಟು ಸರ್ವ್ you all throughout South India. We are there from New Luck Refurbishment Company to just make your dreams true. Thank you friends.